சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருக்குறளோடு கதை தான் பார்க்க போறோம். ஒரு முறை ஹிமாச்சல்ல இது ஒரு உண்மையா நடந்த ஒரு சம்பவம். ஹிமாச்சல் பிரதேசத்துல இந்த இமாலய மலை நமக்கு பார்க்கும்போது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி அந்த மலை தெரியும். ஆனா இந்த மலை உண்மையிலே ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த மலை ரொம்ப வீக்கு. ஒரு நிலநடுக்கம் வந்தா கூட அதுல மலைச்சரிவு ஏற்பட்டு எல்லா கிராமமும் அழியிற அளவுக்கு அந்த நிலநடுக்கத்துக்கும் அந்த மலைக்கும் ஆகவே ஆகாது. அப்படி ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்தது, அந்த ஹிமாலய மலையில. அப்படி நடந்ததுக்கு அப்புறமா ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வை பத்தினதான் இந்த கதை. என்ன அப்படின்னா, ஒரு ராணுவ வீரர் ஒரு ரோட்டோரமா, அதாவது ஹிமாலயாஸ் பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. நின்றுட்டு இருந்த உடனே ஒரு டீ கடைக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா, அது அவன் ரொம்ப பெரிய வயசுலாம் கிடையாது, அவனுக்கு ஒரு 17 வயசு தான். அந்த 17 வயசு சின்ன பையன் ஒரு டீ கடை நடத்திட்டு வரான். உடனே அந்த அங்க அது அவர் ஒரு நிக்கிறவர் ஒரு ராணுவ வீரர். உடனே இந்த பையன் கூப்பிடுறான், ஐயா நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க, உங்க முகமெல்லாம் இந்த ஹிமாலயாஸோட அந்த பனியால ப்ளூவிஷா இருக்கு, என் டீ கடைக்கு வாங்க, என் டீ கடையில டீ குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்க, பார்க்க 17 வயசு பையன், சரி காசுக்காண்டி இருப்பான் போல, காசுக்காண்டி கூப்பிடுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணுவ வீரரும் போறாரு. அப்ப அந்த பையன் சொல்றான், என் பேரு பிரிட்ஜு, அந்த மாதிரி தன்னுடைய அறிமுகம்லாம் பண்ணிட்டு தன்னோட டீ கடைக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு நல்ல டீ போட்டு கொடுக்குறான். கொடுத்த உடனே எப்போவுமே நம்மக்கிட்ட ஒருத்தவங்க க்ளோஸாக பேசுகிறாங்க, நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா, உங்கள் பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன அப்படின்னு கேட்போம்ல. முக்கியமாக கேட்குறது ஊர் தானே. அப்போ ஊரை கேட்கும்போது அந்த பையன்கிட்ட இந்த ராணுவ வீரர் கேட்குறாரு, உன் ஊர் என்னப்பா அப்படின்னு. அந்த பையன் சொல்கிறான், என் ஊர் மோல்த்தி, ஆனால் அது இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னது ஊரு மோல்த்திங்கிறான், இல்லைங்கிறான், என்னப்பா ஆச்சு உன் ஊருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், எப்போவுமே நீங்கள் இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி ஹிமாச்சல்ஸ் பார்த்தா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மலை மாதிரி தெரியும், ஆனால் ஹிமாலயாஸ் உண்மையிலே அப்படி கிடையாது. ஒரு நாள் ஒரு நிலநடுக்கம் வந்தது. அந்த நிலநடுக்கம் 5 நிமிடங்கள் கூட கிடையாது. அந்த 5 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 612 கிராமங்கள் எங்களோட அந்த மலையை சுற்றி இருக்குது, இந்த ஹிமாலயாஸை சுற்றி இருக்குது. அந்த 612 கிராமத்தில் 602 கிராமங்கள் அந்த ஹிமாலயாஸில் அந்த நிலநடுக்கத்தில் மொத்தமாக அழிஞ்சிருச்சு. ஒரு வீடு இருந்ததற்கான ஒரு தடம் கூட தெரியல. அங்கிருந்த மனிதர்கள் மொத்தமும் அழிஞ்சு போனாங்க. அதில் இது என் ஊர் தானே, மோல்ட்டியில் தானே நான் இருந்திருக்கணும், அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்போ டெல்லியில் இருக்கிற என்னோட மாமா வீட்டுக்கு போயிருந்தேன், அப்போ அதனால நான் தப்பிச்சேன். ஆனால் இங்கே பார்க்கும்போது என் கிராமத்தை பார்த்து நான் அழுகாத அழுகை இல்லை. என் மாமாவும் நானும் காலையில் அங்கே இருந்தப்ப ஹிமாலயாஸில் நடந்த அந்த நிலநடுக்கம் டெல்லி வரைக்கும் எதிரொலிச்சிச்சு. அந்த நடுக்கம் அங்கே இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு மனசு வலிச்சுது. ஆனால் எப்போவுமே ஹிமாலயாஸில் இந்த மாதிரி புவித்தட்டுகள் நகர்வதால் நிலநடுக்கம் மாதிரி ஒரு நடுக்கம் ஏற்படுறது சாதாரணம்தான். அந்த மாதிரி ஒரு நடுக்கம்னு நினச்சோம். ஆனால் இது 602 கிராமங்களை இந்த நிலநடுக்கம் காவு வாங்கிடுச்சு. இந்த 602 கிராமத்தில் என்னோட நகரமான இந்த மோல்ட்டி ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். உடனே அப்போ குடும்பம்லாம் என்னப்பா நாங்கள் அப்படின்னு அந்த ராணுவ வீரர் கேட்குறப்ப சொல்கிறான் அந்த பையன், என் குடும்பம் மொத்தமுமே அந்த மோல்த்தி கிராமத்தில் தான் இருந்தாங்க. அந்த கிராமத்தில் எப்போவுமே ஒரு நிலநடுக்கத்தால் ஒரு கிராமம் இப்போ வயநாடு நிலச்சரிவில் கூட எத்தனை மக்கள் இருந்தாங்க, அவங்களுடைய பாடிஸ்லாம் எடுத்து அவங்க சொந்தக்காரங்கள்ட்டையோ இல்லை எதையாவது ஒன்று பண்ணி அதை பண்ணுவாங்க, அந்த பாடிஸ்லாம் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இராணுவ வீரர்கள் எங்கள் ஊர்லேயும் எங்களை சுற்றி இருக்கிற கிராமத்துலேயும் பாடிஸ்லாம் எடுத்து அவங்க குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கொடுக்கறதுக்காண்டி இந்த பாடிஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த நிலநடுக்கம் நடந்து ஒரு 4 நாள் கழிச்சு தான் எங்கள் ஊர்வான மோல்ட்டிக்கு வந்தாங்க. மோல்ட்டிக்கு வந்ததுக்கப்புறம் என் அம்மாவோட உடல் கிடச்சிருச்சு, எங்கள் அப்பாவோட உடல் கிடச்சிருச்சு, எங்கள் பாட்டியோட உடல் கிடச்சிருச்சு, எல்லாமே கிடச்சிருச்சு. என் தம்பியோட உடல் கூட கிடச்சிருச்சு. ஆனால் என் தங்கச்சியோட உடல் அந்த நேரத்தில் கிடைக்கவே இல்லை. நான் கதறேன், என்னோட தங்கச்சியை காணுமே அப்படின்னு நான் அப்போ கதறினேன். எனக்கு அப்போ நான் என்னதான் பண்ணாலும் என் தங்கச்சி அந்த இதில் புதஞ்சிருப்பா. ஏன்னா யாருமே உயிர் பொழைக்கவே வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு நிலச்சரிவு. அதில் என் தங்கச்சி பொழைச்சிருக்க மாட்டா. இருந்தாலும் அவளுக்காண்டி ஒரு இறுதிச் சடங்காவது பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. என் மாமா சொல்கிறாரு, அந்த இராணுவ வீரர்கள்லாம் பாருப்பா, ரொம்ப பாவம், நைட்டெல்லாம் தூங்காமல் நமக்காண்டி வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்காண்டி ஒரே ஒரு சைன் மட்டும் போட்டு கொடுத்துரு, இனிமேல் அவன் தங்கச்சி தான் இறந்துருப்பா, அப்போ அவள் உடல் கிடைச்சா என்ன கிடைக்காட்டி என்ன, அந்த இராணுவ வீரர்களுடைய குடும்பமும் இருக்காங்கல்ல,
அப்படின்னு சொல்லி என் மாமா சுற்றி இருக்கவங்க எல்லாரும் கெஞ்சுறாங்க. ஆனால் என்னால் அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த இடத்துல இருக்கும்போது ஒரே ஒரு இராணுவ வீரர் மட்டும் அவன் நிலைமை என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி உடலை தேடுறதுக்கு எனக்கு உதவி பண்ணார். அப்போ அந்த இராணுவ வீரர்கள் தான் அப்போ ஹெட்டு அப்படின்றதுனால கூட இருக்கிற இராணுவ வீரர்களுக்கு எனக்கு வந்து உதவி பண்ணாங்க. அப்படி உதவி பண்ணும்போது என் வீடு இருந்ததா நான் ஒரு இடத்த நினச்சேன். அந்த இடத்துக்கு போயிருக்கும்போது கதவுகள்லாம் உடைஞ்சு போய் அந்த இடம் கிடச்சிருந்து அந்த இடம் கடந்தது. அந்த இடத்து பக்கத்தில் ஒரே ஒரு கை மட்டும் எனக்கு மேலே தெரிஞ்சது. நான் அப்போ முடிவு பண்ணேன், இது என் தங்கச்சியோடது தான் அப்படின்னு. அந்த தங்கச்சியோடது தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த இராணுவ வீரர்களாக சார் சார் சார்னு கத்த ஆரம்பித்தாங்க. என் மாமாவை கூப்பிட்டாங்க. அப்படி எந்த ஒரு ஏன்னா ஒரு கேம்ப் போட்டிருப்பாங்க எப்போவுமே. ஏதாவது ஒரு இடத்துலன்னா யாராவது உயிர் பொழைக்கிற நேரத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள போய் உயிர் பொழைக்க வச்சுட்டாங்கன்னா இந்த இராணுவ வீரர்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? இத்தனை நாள் பிணங்களையாக கையில் தூக்கிட்டு இருந்த அந்த இராணுவ வீரர்கள் முதல்ல இந்த பையனோட உயிரோடு இருக்கிற அந்த குழந்தையோட அந்த உடலை தூக்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அது மிராக்கிள் அப்படின்னு எல்லாம் அதிசயத்தை பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நிலநடுக்கத்துக்குள்ள காற்றே இல்லாத ஒரு பகுதிக்குள்ள அவ்வளோ குளிர்லையும் அந்த நைட்லலாம் ஹிமாலயஸ்லாம் குளிர் அவ்வளோ குளிர் இருக்கும். அந்த குளிரெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த சின்ன புள்ள, அதாவது அப்போ வந்து அந்த நிலநடுக்கம் நடக்கிறப்ப அவனுக்கு 14 வயசு. அந்த அவனோட பாதி வயசு தான் அந்த பொண்ணுக்கு. அப்போ 7 வயசு பொண்ணால் எவ்வளோ தாங்க முடியும்? இவ்வளோ தாங்கியிருக்காளே இந்த பொண்ணு. அந்த பில்டிங் மொத்தமும் இடிஞ்சு விழுந்திருக்கும். ஆனால் இந்த பொண்ணு மேலே விழுந்தும் இந்த பொண்ணு உயிர் தப்பியிருக்கானா இது ரொம்ப பெரிய மிராக்கிள் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சாரு. ஏன்னா நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும். யாருக்காவது வாழ்கிறோம் அப்படின்னா தானே நம்ம உயிர் வாழ்கிறதே நமக்கு பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பையனுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். தங்கச்சி கிடச்சிட்டா அப்படின்றதுனால அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சையெல்லாம் அந்த பொண்ணுக்கு கொடுத்த உடனே அந்த பொண்ணு நல்லா குணமாயிடுறா. அவளும் வந்து அந்த 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 சைன் அந்த படிவத்தாளில் சைன் போட்டு கொடுக்குறான் அந்த பையன். அதுக்கப்புறம் அந்த இராணுவ வீரர்கள் வேற ஒரு கிராமத்துக்கு போயிடுறாங்க. தங்கச்சியை பார்த்த ஆர்வத்தில் தனக்கு தன் தங்கச்சி உதவி செய்ய கூப்பிட்ட அந்த நபரை வந்து நன்றி சொல்றதுக்கு அந்த பையன் மறந்துடுறான். அதுக்கப்புறம் போய் மோல்த்தியில் போய் அந்த மோல்த்தி இடிஞ்சு விழுந்து அந்த மோல்த்தியில் போய் பார்க்குறான். ஆனால் அந்த இராணுவ வீரர்கள் அங்கே இல்லை. பக்கத்தில் இருந்த கிராமம் ஒரு 2-3 கிராமத்தை தேடுறான். அந்த இராணுவ வீரர் அங்கே இல்லை. உங்கள் மாமா என்னப்பா அவங்க செய்கிற கடமை தானே, இதெல்லாம் என்ன நன்றி சொல்லிக்கிட்டு பார்த்துக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியையும் தன்னையும் மாமா கூட்டிகிட்டு போயிட்டதா அந்த பையன் வந்து அந்த இராணுவ வீரர்கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம்ப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டவுடனே இவன் வந்து சொல்கிறான், நாங்கள் வந்து டெல்லியில் வந்து என் மாமாட்டே நான் கஷ்டப்பட முடியாதுல்ல, அவர் என்னோட அப்பா அம்மா கிடையாது, தேவையில்லாமல் அவர் எனக்காண்டி கஷ்டப்பட வேணாம்னு நினச்சி நான் வேலைக்கு போனேன். அந்த டெல்லியில் அவ்வளோ புழுதியில் இயற்கையே இல்லாத அந்த இடத்துல போயிட்டு நான் வேலை பார்த்தப்ப எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரோட் சைட் கடையிலலாம் வேலை பார்த்து சம்பாதிச்சு என் சம்பாத்தியத்துலலாம் சேவ் பண்ணி வச்சு நான் அங்கே ஹிமாலயஸில் ஒரு டீ கடை திறந்து இப்போ நான் வந்து ஒரு மதிப்புள்ள நபராக இருக்கேன். என் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். உடனே சரிப்பா உன் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கோ, நீ நல்லா இரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இராணுவ வீரர் வர்றதுக்கான ஒரு பஸ் வந்துடுது. பஸ்ஸு வந்த உடனே இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் வேலையை நான் என் வேலையை பார்க்குறேன் சார், நீங்கள் போயிட்டு வாங்க பார்த்து பத்திரமா அப்படின்னு சொன்னோடனே அந்த இராணுவ வீரர் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுக்குறாரு. காசு எடுத்து கொடுக்கும்போது அந்த பையன் சொல்கிறான், ஐயா நான் சொன்னேன் என்ன, நான் அந்த இராணுவ வீரருக்கு நான் நன்றி சொல்ல முடியலன்னு. அந்த இராணுவ வீரருக்கு நான் நன்றி சொல்ல முடியல அப்படின்றதுனால எங்கே ரோட் சைடு கடையில் வேலை பார்த்தப்போ கூட எந்த இராணுவ வீரர் வந்தாலும் அவங்க டீயோ இல்லை ஏதாவது சாப்பிட்டாலோ நான் அதுக்கு காசு வாங்குறது கிடையாது. நான் அதனால தான் உங்களை தானாக நான் காசு கூப்பிட்டு வந்தேன்னு நினச்சிங்களா? இல்லை, என் நன்றி உணர்வை ஒவ்வொரு இராணுவ எனக்கு என் தங்கச்சியை காப்பாற்றின இராணுவர் இவங்களா இருக்க மாட்டாங்களான்னு நான் ஒவ்வொரு இராணுவ வீரருக்கும் இதே மாதிரியே நன்றி உணர்வோடு செஞ்சுட்டு இருக்கேன். என் நன்றி உணர்வை அவமதிக்காதீங்க அப்படின்னு அந்த பையன் சொன்னாங்க. பாருங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு நிலநடுக்கத்துலேருந்து ஒரு தங்கச்சியை மட்டும் காப்பாற்றின அந்த இராணுவ வீரருக்கு அந்த பையன் அவ்வளோ நன்றி கடனோடு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த பையன் இருந்தான். அதாவது அவன் ரோட் சைட் கடையில் இருக்கும்போது கூட அவங்க முதலாளி வந்து இவன் வேலையை விட்டு வரேன் அப்படின்றனோடனே அவர் சந்தோஷப்பட்டாராம். ஏன்னா எப்போவுமே வந்து அந்த கடையில் வந்து எதாவது இராணுவ வீரர் வந்தால் இவன் ஃப்ரீயாக எடுத்து கொடுத்துருவானா. அவன் முதலாளி கேட்டால் ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு தலையை சொரிஞ்சிட்டு ஏதாவது ரீசன் சொல்லுவானா. இதே மாதிரி இருக்கும்போது அவன் புதுசாக டீ கடை ஓப்பன் பண்ணோடனே அவன் எந்த ரீசன் சொல்லவும் பயப்பட வேண்டியதில்லை. அதனால இவனே ஆளை அனுப்பி கூட்டிகிட்டு வந்து அந்த டீ கடையில் அந்த டீயை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதா அவன் வழக்கமாக வச்சுருந்தானான்.
இதுதாங்க நம்ம எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம ஒருத்தவங்களுக்கு நன்றி அந்த இடத்துல தான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம சூழ்நிலை நன்றி சொல்ல முடியாத அளவுக்கு போனாலும் நம்ம அந்த நன்றியை என்றைக்குமே மறக்கக்கூடாது அப்படின்றது இந்த பையனோட வாழ்க்கையில தெரிஞ்சிருக்குல்ல. இந்த வாழ்க்கையை விட இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வள்ளுவன் சொல்லியிருப்பாரு, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 5 பிணங்களை தான் கையில கொடுத்த அந்த ராணுவ வீரரை அவன் மன்னிச்சான். ஆனா ஒரே ஒரு உயிரை கொடுத்ததுனால அவன் மேல நன்றி உணர்வோட இருந்தான். இதுதாங்க வாழ்க்கை. அதனால என்னைக்குமே நன்றி உணர்வோட இருங்க. யார் எப்படி இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க மேல நம்ம நன்றி உணர்வோட இருக்கிறது நம்ம அவங்களுக்காண்டி அப்படின்றத விட, நம்ம ஒருத்தவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து உதவி செஞ்சாங்கன்னா அத்தனை பேருக்கு உதவி செய்யறதுல தப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு இந்த ராணுவ வீரர் எப்படி உதவி செஞ்சிருப்பாரோ அதே மாதிரி அந்த ராணுவ வீரர் வேற யாருக்காவது உதவி செஞ்சிருப்பாரு. நமக்கு செஞ்ச உதவிக்கு தான் நன்றி உணர்வோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம யார் செஞ்ச உதவிக்காக இருந்தாலும் நம்ம நன்றி உணர்வோடு இருக்கலாம் அப்படின்றத இந்த கதை மூலம் நீங்க உணர்ந்திருப்பீங்க என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தீஷா தேவிராஜ். அரசு மாதிரி பள்ளி கைக்குறிச்சி புதுக்கோட்டையில் நான் 9ஆம் வகுப்பு பயின்று வருவேன். நன்றி, வணக்கம்.